வணக்கம் அன்பர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருன்ற நம்பிக்கையில் தாங்க நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன். அந்த வகையில் இந்த பதிவு பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க மேசம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க. ஏன்னா இப்போ இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பமாகுது. கார்த்திகை மாதத்தில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது, எந்த மாதிரி சூழ்நிலைகள் மாறப்போகுது, இந்த கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம மிக தெளிவாக பார்க்க போகிறோம். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள், உறவினர்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும். சரிங்களா? அது மட்டும் இல்லை, நம்ம பதிவுகள் எப்படி அனைவரது மனதிலும் இடம்பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்கோ, அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி எல்லாருடைய வீட்டுக்கும் போயிருக்கு. எல்லாரும் பதிவுகள் பார்த்தவங்க எல்லாருமே இன்றைக்கி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டீங்க. இன்றைக்கி வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9345397996 நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க ஐயா. சரிங்களா? இந்த ஐப்பசி மாதம் நிறைவடைந்து இப்போ கார்த்திகை பிறக்க இருக்குது. இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட பலன்கள், இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அடுத்த மாதத்தோட 2025 முடிஞ்சு இப்போ 2026 புத்தாண்டுக்கு நம்ம தயாராக வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு வருடமும் முடிஞ்ச புது வருடம் ஆரம்பமாகும்போது அந்தந்த வருடத்திற்கான சில விஷயங்கள் இருக்கும். என்னென்னா, நடந்து முடிஞ்ச வருடத்தின் அனுபவங்களும் இனி வரக்கூடிய வருடத்தில் நடக்க வேண்டிய எதிர்பார்ப்புகளும் இரண்டுமே ஒரு மனிதனுடைய மனதில் இருக்கும். சரிங்களா? இனி இப்போ நடந்து முடிஞ்ச வருஷம் எப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுத்துருக்கு, எப்படிப்பட்ட மனநிலை கொடுத்துருக்குன்றது ஒரு பக்கம். இனி வரப்போகிற புது வருஷம் எப்படிலாம் அமையணும், எந்த மாதிரி நல்ல மாற்றங்கள் நடக்கணும்னு எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம். இரண்டையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கும் இந்த மனிதர்களாகிய நாம் எப்படிப்பட்ட வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுன்றதையும் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்ப்போம். சரிங்களா? ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இப்படிப்பட்டவர்கள், இந்த மாதிரி குணநலம் கொண்டவர்கள், இப்படி யோசிப்பாங்க, இப்படி பேசுவாங்க, இந்த மாதிரி நபர்களோட பழகுவாங்க, இந்த மாதிரி நபர்களோட பழக மாட்டாங்கன்னா அவரவர்களுக்கான சில குணங்களும் பண்புகளும் இருக்க தான் செய்யுது. அதையும் நம்ம சில பதிவுகளில் தெளிவாக சொல்லிட்டு தான் இருக்கோம். அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ஐயா உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள். ஆனால் தற்பொழுது பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் விதி விளையாடுது அப்படின்னே சொல்லலாம். ஆமாம், என்னங்க விதி விளையாடுது? அதாவது தான் நினைக்கக்கூடிய வாழ்க்கை மேஷ ராசிக்காரர்கள் குறிப்பாக இப்போ இந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. இதை தான் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மேஷ ராசிக்காரங்க. ஏங்க, நான் நினைக்கிறது இது, ஆனால் நடக்கிறது இது. கடவுள் ஏன் இப்படி எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு நான் எதிர்பார்க்குறதே நடக்காத மாதிரி இருக்குதுங்க, ஒரு விஷயம் கூட நான் எதிர்பார்த்தது இப்போ இல்லையே அப்படின்ற சூழ்நிலையில் தான் இப்போ மேஷராசிக்காரர்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. விதி விளையாடும் நேரமாக இது இருக்குது. சரிங்களா? இந்த நேரத்தை எப்படி ஒவ்வொரு மேஷராசிக்காரர்களும் இதை ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ பவர்ஃபுல்னு. ஐயா, நல்ல நேரம் நல்ல காலம் இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய அந்த சிந்தனையாகட்டும், அந்த மனிதனுடைய வலிமையாகட்டும் மிக சிறப்பாக இருப்பது பெரிய விஷயம் இல்லை. இதே தடுமாறக்கூடிய சூழ்நிலை, ஒரு ஒரு கஷ்டமான சோதனைக்கான காலகட்டத்தில் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் மேஷராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு ராசி அதிபதி செவ்வாய் 8ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கார். வர 21ஆம் தேதிக்கு பிறகு அவர் தனுசு ராசிக்கு பயிற்சி ஆயிடுவாருங்க. 2 நிலைகளிலுமே குரு பார்வை இருக்குது. அப்போ 19ஆம் தேதிக்கு பிறகு மிதுன ராசிக்கும் பயிற்சி ஆகிறாரு. அப்போ மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். கண்டிப்பாக தனுசு ராசியில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது தோசை இல்லைன்ற மாதிரி அங்கு ராசி அதிபதியாக இருப்பதால் நல்ல ஒரு பரிபூர்ண கடவுளுடைய அருளும் உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேஷராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த நேரத்தில் அதுதான் நான் சொன்னேன், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டம் தடுமாறக்கூடிய காலகட்டம். வேலை இல்லாமல் போயிருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. சில பேருக்கு வேலை இருந்து அந்த வேலை இருக்குமா இல்லையான்ற சந்தேகத்தில் வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஐயோ, இந்த வேலை எப்போனாலும் என்னை விட்டு போயிடும் போல், எனக்கு எதிராக சில பேர் செயல்படுற மாதிரி இருக்குது, வேலையில் வேணும்னே எனக்கான நிறைய சுமைகளை என் மேலே போட்டு என்னை வேணும்னே வேலை வாங்குறாங்களோ, நேரங்காலம் பார்க்காம உழைக்க வச்சு ஆனால் அதுக்கான பலனை கொடுக்காம அதுக்கான ஊதியம் சம்பளம் தராமல் இழுத்தடிக்கிறாங்களே, இது போன்ற சில கஷ்டமான சூழ்நிலைகள் வேலையில் வேலைக்கு போகிறவங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சூழ்நிலையில் இப்படிப்பட்ட சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதே தொழில் சார்ந்து பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரங்களுக்கு யாரை நம்புறதுனே தெரியல. இப்போ 10-15 வருஷம் என் கூட எங்கிட்ட வேலை செஞ்சவங்க கூட இப்போது எனக்கு தெரியாமல் சில விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சில விஷயத்தெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க.
சரிங்களா? அப்படிப்பட்ட காலநிலையில் இருக்கக்கூடிய இந்த மேச ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 8ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய காலகட்டமாக இருப்பதால் மனத்தெளிவு கிடைக்கக்கூடிய நேரம். மனத்தெளிவு வேணும் இந்த நேரத்தில், சரிங்களா? மனத்தெளிவு கிடைக்கின்றதை விட நிச்சயமாக வேணும். மனத்தெளிவு இந்த நேரத்தில் இல்லாத மேசராசிக்காரங்க தடுமாற ஆரம்பிக்கிறாங்க, கவலை கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. நான் அதனால தான் இந்த காலகட்டம் பெரும்பாலும் மேசராசிக்காரங்களுக்கான பதிவுகளில் நான் தெளிவாக சொல்லிட்டு இருப்பேன், ஐயா திருமண பக்கமெல்லாம் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். முருகன் தான் உங்களை காப்பாற்றப் போகிறார். அதனால் நீங்கள் முடிஞ்சால் திருச்செந்தூர் கோவிலுக்கு அல்லது பழனி கோவிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வாங்க, சரிங்களா? நிறைய பேர் இப்போவே, ஏன்னா மேசராசிக்காரங்க பெரும்பாலானோர் முருகர் பக்தராக இருப்பாங்க, தீவிர முருகர் பக்தராக இருப்பாங்க. மொபைலில் முருகன் வால்பேப்பரு, கால் பண்ணால் ரிங்டோனும் முருகன் பாடல் அப்படின்னு சொல்லி முருகன் அப்படியே முருகன் அப்படின்னாலே அப்படியே உருகிடுவாங்க. அந்த அளவுக்கு முருகன் மீது பாசத்தையும் மீறி, அதாவது அன்பை பக்தியும் மீறி ஒரு அன்பு பாசம் இருக்கும். அப்படிப்பட்ட மேசராசிக்காரர்களுக்கு அதான் நான் சொன்னேன், முருகனுடைய வழிபாடு உங்களுக்கு உண்மை என்னன்றதை கண் முன்னாடி காட்டும், பொய் என்ன அப்படின்றதையும் உங்கள் கண்ணு முன்னாடி காட்டும், சரிங்களா? ஏன்னா இறைவனுடைய அருள் ஒரு மனிதனுக்கு நிச்சயம் தேவை. அதே போல தான் பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலும். மேசராசிக்கார நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்கள் சூழ்நிலை கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களை நீங்களே வீக்காக மட்டும் நினச்சிடாதீங்க. அவ்வளோதாப்பா, ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு, சனி பகவானுடைய தாக்கம் ஆரம்பமாயிருச்சு, இனி நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போதோ, என்னென்ன ப்ராப்ளம் வரப்போதோன்னு நீங்களாக ஒவ்வொன்றும் கற்பனை பண்ணி பயந்துக்கிட்டு அதை இதையும் நெகட்டிவாக எதையுமே தயவு செஞ்சு யோசிக்க வேண்டாம் மேசராசிக்காரன் நண்பர்களே. உங்களை மீறி இங்கே எதுவும் நடக்காது. சனி பகவான் தாக்கமே இருந்தாலும் சனி பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். தீயவர்களுக்கு அதற்கான தண்டனையை கொடுத்து நல்லவர்களாக மாற்றுவார், நல்லவர்களுக்கு சோதனைகளை கொடுத்து அவர்களை மேலும் நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைப்பார். அதுதான் உண்மை. அதனால தான் சனி பகவான் தாக்கம் இருக்கிறப்ப பாகுபாடின்றி நல்லவர்களாகட்டும் தீயவர்களாகட்டும் 2 பேருக்குமே சனி பகவான் ஒவ்வொரு ரீதியான பலன்களை கொடுப்பார். அதான் நான் சொன்ன மாதிரி தான், தீயவர்களுக்கு தண்டனையை கொடுத்து நல்லதை செய்ய வைப்பார், பின்னாடி மனம் திருந்தி நல்லவர்களாக மாற வைப்பார். நல்லவர்களுக்கு தண்டனைலாம் தரமாட்டார், சோதனை கொடுப்பார். சோதனை எப்படிப்பட்ட சோதனைனா, இனி நீங்கள் எப்போவுமே நல்ல நிலைமையில் இருக்க எப்படி இருக்கணும், என்னென்ன தவறுகள் செஞ்சால் என்னென்ன நடக்கும், நீங்கள் எந்த இடத்துல அமைதியாக இருக்கணுன்றதெல்லாம் உங்கள் மூலமாகவே அதை பண்ண வச்சு அதன் மூலமாக வரக்கூடிய சோதனையை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலைக்கு வருவீங்க, சரிங்களா? அப்போ எதையுமே பாசிட்டிவாக பார்க்க கற்றுக்கணும் மேசராசிக்காரங்க. எது நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு துளி நல்லதாவது ஒளிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. எந்த நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு துளி நல்லதாவது கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், அடுத்த கட்ட நல்லதை பெற்றுவிடலாம், சரிங்களா? அதனால் புதன் பகவானுடைய அருளும் இருக்குது. நீங்கள் நிலம் சார்ந்து வீடு சார்ந்து இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த பத்திரங்கள் சரிபார்ப்பது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்மூடித்தனமாக யாருக்கிட்டையும் நீங்கள் பணத்தை அள்ளி கொடுத்துடக்கூடாது. நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் செலவு செஞ்சு கொடுங்க, நீங்கள் அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்லாம் இந்த நேரத்தில் பணம் சார்ந்த விஷயங்களில், அது குறிப்பாக புதுசாக பழகக்கூடிய நபர்களிடம் கண்மூடித்தனமாக எதையும் நீங்கள் நம்பி கொடுத்துடாதீங்க. ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரம். பணம் சார்ந்த விஷயங்களில், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நேரம், சரிங்களா? ஆகையால் மேசராசிக்காரர்களுக்கு முருகன் வழிபாடு இந்த நேரத்தில் நல்ல கை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு மாதத்துக்கு ஒரு முறையாவதும், மாதம் ஒரு முறையாவதும் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது குடும்பத்திற்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு, ஏன்னா பெரும்பாலும் பாருங்கள் எல்லாரும் அவங்க ஜாதகத்தை பார்க்குறாங்க, அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ஐயா, என்னை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜாதக அமைப்பு மட்டும் சூப்பராக இருந்தால் மட்டும் போதாது. உங்கள் கூட பயணிப்பவர்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட இருக்கிறவங்க, அவங்களுக்கும் உங்களுடைய வைப்ரேஷன் மூலமாக அவங்களுக்கும் சில நல்ல மாற்றங்கள் இருக்கணும். அவங்களுக்கும் சில நல்ல மன தெளிவான ஒரு விஷயத்தில் அவங்களும் இருக்கணும். ஏன்னா நம்ம மட்டுமே இந்த உலகத்தில் வாழ கிடையாது, நம்மளோட நம்ம கூட பயணிப்பவர்களும் இருக்காங்க. அப்போ அவர்களுடைய வைப்ரேஷனும் நமக்கு அஃபெக்ட் ஆகும், நம்மளுடைய வைப்ரேஷனும் அவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகும். அப்போ எப்படின்னா நல்லது நல்லதோடு சேரும் பொழுது இன்னும் மிக சிறப்பான நல்ல எதிர்காலத்தை நம்ம கையில் பிடிக்கலாம், சரிங்களா? ஆகவே இந்த பதிவை மேசராசிக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மேசராசிக்காரர்களிடமும் ஷேர் பண்ணுங்கள். இந்த நடந்து கொண்டிருக்கக்கூடிய நவம்பர் மாதமாகட்டும் அல்லது டிசம்பர் மாதமாகட்டும், இந்த 2 மாதமும் எதெல்லாம் நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, விதையாக விதைக்கிறீங்களோ அதெல்லாம் தான் 2026 நல்லபடியாக முளைக்க போகுது.
அதனால் நல்லதை மட்டுமே யோசிங்க, நல்லதை மட்டுமே பேசுங்க, நல்ல நபர்களிடம் மட்டும் சேருங்க. இனி வரக்கூடிய எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.